தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு சவுதி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காட்ட போய் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது டொமஸ்டிக் அணு உற்பத்தி மையத்தை வந்து நாங்கள் வந்து துறக்க போகிறோம். அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்காக நாங்கள் வந்து யுரேனியம்லாம் என்ரிச் பண்ணுவோம். எப்படி ஈரான் சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சவுதியும் சொல்கிறாங்க. அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கும் யுரேனியத்தை என்ரிச் பண்ணலாம், அணு உலையத்தெல்லாம் நடத்தலாம். அப்படி இல்லாட்டினா மக்களுடைய பயன்பாட்டுக்காக கரண்ட்டு அந்த மாதிரி ஃபேக்டரி கரண்ட் கொடுக்கறது, அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து அணு உற்பத்தி இதுல வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சவுதி வந்து என்ன சொல்றாங்க, நாங்க டொமஸ்டிக் பர்பஸ்க்காக வந்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காட்ட பேசி ஒரு 30 வருஷத்துக்கான ஒப்பந்தத்தை போட்டு வந்திருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை பத்தி பெருசா பேசப்படாட்டினாலும் இன்னைக்கு ட்ரம்ப் அதை பத்தி இந்த ஒப்பந்தத்துல இல்லாத சில விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுதி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பெரும் பேசு பொருளா மாறிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து டொமஸ்டிக் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது உண்மையாலுமே டொமஸ்டிக் பர்பஸா தான் இருக்குமா, உண்மையாலுமே வந்து இது மக்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்களா இல்ல அணு ஆயுதம் தயாரிப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அணு ஆயுதம் தயாரிப்பாங்க. ஏன்னா சவுதிக்கு இன்னைக்கு நேத்து இல்ல ஆசை. 2018லயே ஒரு தடவை அவங்களுடைய மன்னர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க கண்டிப்பா வந்து அணு ஆயுதம் தயாரிப்போம், இல்லாட்டினா நாங்க பாகிஸ்தான் இருந்தாத அணு ஆயுதத்தை வாங்கிப்போம், ஏன்னா வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய ஈரான் தயாரிச்சிருச்சுன்னா எங்களுக்கு அது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு யார் எதிரின்னு பார்த்தா ஈரான் தான். அப்படிதான் இத்தனை வருஷமா அமெரிக்கா வந்து கட்டமைத்து வச்சிருந்தாங்க. அதை தான் வந்து சவுதியும் நம்புறாங்க. நமக்கு வந்து ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருந்தா நம்மள்ட்ட அணு ஆயுதம் இருக்கலாம், அவங்கள்ட்ட இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க தான் நம்மளே அடிப்பாங்க, நாம திருப்பி அவங்கள அடிக்கணும். அப்ப அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா நம்மளே அவங்க அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஒருவேளை அணு ஆயுதம் இல்லாட்டினா அணு ஆயுதத்தை கூட கொண்டு வந்து போட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சவுதி வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சிச்சான்னு கேட்டா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஐஏஇஏ என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 90% அவங்க நெருக்கிட்டாங்க, எப்ப வேணா அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லி போரா நடத்திட்டு இருக்காங்க. அப்ப ஈரான்ட்டு கிட்டத்தட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நாங்க ஏன் வச்சுக்க கூடாது, அவங்கதான் எங்களுக்கு எதிரினா நாங்க ஏன் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருந்தாங்க சவுதி 2018 இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிட்டாலும், கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் ஆயிட்டாலும் இந்த நிலைமையில சவுதி டைரக்டா நாங்க அணு ஆயுதம் எடுக்க போறோம், ஈரான் அடிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லாட்டாலும் கூட ஈரான்ட்ட வந்துச்சு நீ நாமளும் வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஐடியால தான் இப்ப அணு ஆயுதத்துக்கான கையெழுத்தை அமெரிக்காட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இவங்க வாங்கிட்டு வந்தா மட்டும் போதுமா, மத்தவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏன்னா வந்து அமெரிக்கா ஈரான்ட்ட இருக்கக்கூடாதுன்னு சண்டைக்கு போறாங்க, ஆனா வந்து சவுதிக்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அவருடைய மருமகன் இருக்காரு. அதாவது ட்ரம்ப்புடைய மருமகன் நிறைய பிசினஸ் டீலிங் வந்து அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு ட்ரம்ப். அப்ப அவங்களுடைய மருமகன் பிசினஸ்க்கு சவுதியுடைய அந்த அணு உற்பத்தி இதுக்கு வந்து கையெழுத்து போடுவது அவசியம்னு சொல்லிட்டு போட்டாரு. போட்டதுக்கு பிறகு பல கேள்விகள், இஸ்ரேலுக்கு இது ஆபத்தா முடியும்ல, நீங்க எல்லாரும் வந்து என்ன பண்றீங்க, இஸ்ரேலுக்கு எதிரானவங்களுக்கே வந்து ஹெல்ப் பண்றீங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்ப நோங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 நாளா. யாரு கேட்டு சவுதி கொடுத்தீங்க, அவங்கள பொறுத்தளவுக்கு மத்திய கிழக்கு நாடுல வந்து ஒரே ஒரு நாடு அணு ஆயுதத்தோட இருக்கணும்னா அது இஸ்ரேலா மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நெத்தன்யாவுடைய யூதர்களுடைய ஆசை. அப்படி கேட்கும் போது இன்னைக்கு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய வந்து ட்ரூத் சோசியல்ல சொல்லும் போது, நாங்க ஒண்ணு சும்மாலாம் போடல, அவங்க வந்து அவருடைய மூலப்பொருளை கிரியேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கையெழுத்து போட்டா அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டும்னு அர்த்தம். ஆனா இவர் என்ன சொன்னா, நாங்க மூலப்பொருள்ல அவங்க கிரியேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஆனா அதை 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல, ஒப்பந்தத்துல அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது இல்லாம எங்களுடைய கண்காணிப்புலதான் வந்து அவங்க பண்ணணும்னு நாங்க கையெழுத்து போட்டிருக்கோங்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்டா ஒப்பந்தத்தின்படி இந்த நாடு இல்ல எந்த நாடா இருந்தாலும் இப்படி வந்து ஒப்பந்தம் போடுறோம்னா 10 வருஷத்துக்கு அவங்களுடைய கண்காணிப்புல இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம்னு அர்த்தம். இல்ல முறியடிக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை அப்படின்னா 10 வருஷத்துக்கு அவங்க யுரேனியம் என்ரிச் பண்ணாம மட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகணும், அந்த கண்காணிப்பு பீரியட் முடிஞ்சுன்னா அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாங்கிறதா அந்த ஒப்பந்தத்துடைய அடையாளம். அப்படி இருக்கும்போது எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் வந்து சவுதி எப்போதுமே இருப்பாங்கன்னு சொல்றதும் பொய். இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்காக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இல்லாம
மூணாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு வந்தாதான் நாங்க வந்து அணு ஆயுதம் உற்பத்தி தயாரிக்கிறதுக்கே சம்மதிப்போம் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுவும் இஸ்ரேலை சமாதானப்படுத்திருக்குதான். ஆப்ரஹாம் ஒப்பந்தம்னா என்னது? இஸ்ரேலுக்கு தனிநாடு அங்கீகாரத்தை அந்தஸ்தை கொடுக்கறது. ஏற்கனவே பல நாடுகள் மத்திய கிழக்குல வந்து ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சவுதி மட்டும் தான் வரல. சவுதி வந்துட்டா எல்லா முஸ்லீம் நாடும் வந்ததுக்கு சமம். சவுதிங்கிறது முஸ்லீம் நாடுகளுடைய ஒரு அடையாளமா இருக்கு, அரபு நாடுகளுடைய அடையாளமா இருக்கு, நம்பர் 1 இருக்கு. முஸ்லீம் சமுதாயமே வந்து இஸ்ரேலை வந்து தனி நாடாக அங்கீகரிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காகத்தான் 2-3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காசாவுடைய போர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்க சொல்லி சவுதிக்கு வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படி சவுதியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தாலும் கூட இந்த 2 வருஷ போர்லயும் அந்த அழுத்தம் கொடுத்த போது காசாவை நீங்க தனி நாடாக அங்கீகரிங்க, காசால இனிமேல் போரே செய்யாதீங்க, அவங்களுக்கு கட்டமைப்பை வந்து மறுபடியும் என்னென்னலாம் அழிச்சிங்களோ அந்த அழிச்சதெல்லாம் கட்டமைச்சு கொடுத்துருங்க, இதை 3 செஞ்சாதான் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு சவுதி தெளிவா சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தாலும் கூட இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, காசாவெல்லாம் இணைக்காம வெறும் சவுதியுடைய டொமஸ்டிக் பர்பஸ்க்கான அணு ஆயுதம் தயாரிப்புலயே நாங்க வந்து இஸ்ரேலுடைய தனிநாடு அங்கீகாரத்தை கொண்டு வந்துட்டோம், அவங்க வந்து சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் இன்னைக்கு சொன்னது ஒரு பெரும் பரபரப்பாகி அதுக்கப்புறம் அதை பத்தி விசாரிக்கும் போது சவுதி வந்து எந்த இடத்துலயுமே ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லவே இல்லை. ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு அவர் மருமகனுக்காக இந்த ஒரு பிசினஸ் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அது அவங்க மருமகன் பிசினஸ், சம்பாதிச்சுட்டு போட்டோம், அதுல பெரிய லாபம் இருக்கு, சவுதியுடைய காசு வந்துட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நெத்தனியா கேள்விக்கு மேல கேள்வி கேட்கவும் மத்திய கிழக்குல வந்து ஒரு அமைதி வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன, நம்மளே வந்து தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறாங்க. செய்யற வேலையெல்லாம் இவங்கதான், சண்டை போடுறதே இவங்கதான், மத்திய கிழக்கு நிம்மதி கிடைக்கிறதே இவங்கதான். ஆனா மத்திய கிழக்குல அமைதி வர்றதுக்கு ஒரே ஒரு இது சோர்ஸ் என்னன்னா எல்லாரும் இஸ்ரேலை தனிநாடா அங்கீகரிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தவிர யார்ட்டையும் அணு ஆயுதம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மொத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா மத்திய கிழக்கு இவங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல வந்து அமைதி வரும்? அமைதியே வராது. இதை அவர் சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணாருன்னா நீங்க சவுதிக்கு எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருந்தார் நேத்து நெத்தனியா. அதுக்கு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, நாங்க அப்படிலாம் பேசல, எல்லாமே இஸ்ரேலுக்கு சாதகமா பேசியிருக்கோங்கிறாங்க. ஆனா சவுதியுடைய தரப்புல இருந்து வந்த தகவல் என்னன்னா நாங்க ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு துணிச்சலாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம நிச்சயமா வந்து வரவேற்றுதான் ஆகணும். கண்டிப்பா வந்து ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துக்கு இவங்க கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிலைமையே தலைகீழா மாறிடும். பாலஸ்தீன கடைசி வரை சுதந்திரம் அடையறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அதே சமயத்துல சவுதி என்னைக்குமே கையெழுத்து போட மாட்டாங்கன்னு கேட்டா அவங்க சொல்லிட்டாங்க, பாலஸ்தீனத்தை தனிநாடா அங்கீகரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிற கட்டமைப்பு எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, நீங்க அழிச்சதெல்லாம் கட்டமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், அவங்களை சுதந்திரமா விட்டீங்கன்னா உங்களை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சவுதியை பொறுத்தளவுக்கு பாலஸ்தீனத்தை அவங்க ஏத்தா நாம வந்து இஸ்ரேலை ஏற்கலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலையா இருக்காங்க. அது இன்னுமே இருக்கிறாங்க, இந்த நொடி வரையுமே வந்து இருக்கிறாங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம். கண்டிப்பா வந்து அது முஸ்லீம் நாடுகளுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. இன்னும் மதத்துடைய புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் சவுதி. மக்கா மதீனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா புனித ஸ்தலங்கள் இருக்குது, அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பிசினஸ்ல சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே சவுதி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால காசுக்கு பயந்துட்டோ இல்ல வந்து ஆட்களுக்கு பயந்துட்டோ வந்து இஸ்ரேலுக்கு சம்மதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும். அததான் இப்பயும் சவுதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சவுதியை தவிர மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பல நாடுகள் ஏற்கனவே இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிச்சிட்டாங்க. ஜோர்டானு, UAE இவங்க எல்லாம் வந்து அங்கீகரிச்சவங்க தான். என்னதான் வந்து தனிநாடாக அவங்க எல்லாம் வந்து இவங்க அங்கீகரிச்சிருந்தாலும் சவுதி அங்கீகரிக்கிறது மாதிரி வராது. அதை இந்த நேரத்துல வந்து அப்படியே நேக்கா மூவ் பண்ணி வாங்கிடலாம்னு நினைச்சாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சவுதி செக் வச்சுட்டாங்க, கொடுத்தா கொடுக்காட்டினா போ, அதுக்காக சவுதியை வந்து இஸ்ரேலை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஆசையில என்ன இருக்கு, இப்ப மண்ணவாரி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காசாவுடைய போர் வர்றதுக்கு முன்னாடியே சவுதி வந்து அக்செப்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து காசாவுடைய போர் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி இப்ப இருந்துட்டு இருக்கிறதுனால சவுதி வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாலாம் வந்து அக்செப்டே பண்ண முடியாது, அப்படி இருந்துட்டுச்சு. இப்ப ஈரானுடைய வார் வந்துச்சு. ஈரானுடைய வார் முடியறதுக்குள்ள வந்து இவங்களுடைய தேவைக்காக வந்து சவுதியை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கலான்னு பார்த்தா இப்பயும் சவுதி வந்து என்ன இருக்காங்க, ஒரே ஒரு கோட்பாடோட உறுதியா இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு. இது நெத்தனியாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன நம்ம கொடுத்தாலும் அணு ஆயுதத்துக்கு பர்மிஷனே கொடுத்தாலும் கூட பாலஸ்தீனம் தனிநாடாகாம இஸ்ரேலுக்கு தனிநாடு வராது அப்படிங்கறது இன்னைக்கு அவங்க புரிஞ்சிருக்காங்க.